வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி. ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரி ஓம். ஸ்ரீ மகாகணாதிபதியே நமः. அனைவருக்கும் முதற்கண் புராண போலிய நமஸ்காரங்கள், வணக்கங்கள், வந்தனங்கள். அனைவருக்கும் அன்புகள் வந்த இனிய ஆசீர்வாதங்கள். நமது ராமச்சந்திரன் துர்கா என்ற யூடியூப் சேனலிலே வரவிருக்கும் தமிழ் வருஷம் குரோதி வருஷம் சித்திரை மாதத்தில் நிகழவிருக்கும் குரு பெயர்ச்சி, அதாவது நவக்கிரகத்திலேயே 100% சுபக்கிரகமாக இருக்கக்கூடிய பிராமணன், அந்தனர், பிரகஸ்பதி கிரக பகவான், குரு பகவான் சித்திரை மாதம் 18ஆம் நாள் மேஷ ராசியிலிருந்து ரிஷபராசிக்கு பயிற்சியாகிறார். இந்த குரு பயிற்சி இவர் ரிஷபராசியிலே 1 வருட காலம் இருப்பார். இந்த 1 வருட காலம் இந்த 12 ராசிக்காரர்களுக்கும் எப்படி இருக்கும் என்பதை பற்றி நமது சேனலிலே வந்துவிடப்பட்டு வருகின்றோம். இதுவரை மேஷம், ரிஷபம், மிதுனம், கடகம், சிம்மம், கன்னி, துலாம் ஆகிய ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கும் என்பதை பற்றி விரிவாக விளக்கமாக பதிவிட்டு இருக்கின்றோம். ஆகவே இன்றைய தினம் விருச்சிக ராசி மையன்பர்களுக்கு இந்த குரு பயிற்சி 1 வருட காலம் எப்படி இருக்கும் என்பதை பற்றி முழு விளக்கமாக பதிவிட இருக்கின்றோம். அனைவரும் இந்த குரு பயிற்சி விருச்சிக ராசி மையன்பர்கள் அனைவரும் ஆரம்பம் முதல் கடைசி வரை முழுவதுமாக இந்த பதிவினை பார்த்து கேட்டு உங்களுக்கு இந்த குரு பகவான் பலனானது எவ்வளவு கொடுப்பார் என்பதையும் தெரிந்து கொண்டு சாட்சாத் அந்தணன், பிராமணன், குரு பகவான் தட்சிணாமூர்த்தி அவர்களுடைய பரிபூர்ண கருணா கடாட்சமும் பரிபூர்ண ஆசியையும் அனைவரும் பெற்று இந்த 1 வருட காலம் அனைவரும் மிக 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 க்ஷேமமாக இருக்க வேண்டுமாய் உங்கள் அனைவரையும் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். குரோதி வருஷம் சித்திரை மாதம் 18ஆம் நாள் 1/5/2024 புதன்கிழமை சரியாக 28 நாழிகை 22 வினாடிக்கு, அதாவது மாலை 5 மணி 20 நிமிடத்திற்கு நவக்கிரகத்திலேயே 100% சுபக்கிரகமாக இருக்கக்கூடிய பிராமணன், அந்தணன், பிரகஸ்பதி கிரக குரு பகவான் மேஷராசியிலிருந்து ரிஷபராசிக்கு பயிற்சியாகிறார். இவர் இந்த ரிஷபராசியில் இந்த தினத்திலிருந்து 1 வருட காலம், அதாவது விசுவாவசு வருஷம் சித்திரை மாதம் வரை இங்குதான் இருப்பார். இதனால் விருச்சிக ராசி மையன்பர்களுக்கு என்ன பலனானது கிடைக்கப் போகிறது என்பதை பற்றி சற்று விரிவாக பார்ப்போம். முதல்ல பொது பலனை சொல்லிடுறார். இந்த குரு பகவான் அவர் எங்கே அமர்ந்திருக்கின்றாரோ அவர் அமர்ந்திருந்த இடத்திலிருந்து அவர் தனது பார்வையை 5, 7, 9 ஆகிய பார்வையை அவர் செலுத்துகிறார். அதாவது குரு பகவான் எப்போ நமக்கு குருவனுடைய கடாட்சம் கிடைக்கும், அவர் தியானத்தில் இருப்பார். அவர் எப்போ கண்ணை திறந்து நம்மளை பார்க்குறாரோ நமக்கு சகல பாவங்களும் நீங்கும் அப்படின்னு சாஸ்திரமே சொல்லியிருக்கு, வேத சாஸ்திரமே சொல்லியிருக்கு. ஏன்னா இவர் வேத பண்டிதர். அதனால் இவருடைய பார்வை தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதன் பிரகாரம் பார்த்தால் இதுவரை உங்களது ராசிக்கு 6ஆம் இடத்திலே அமர்ந்து கொண்டு மறைந்திருந்து
இந்த குரு பகவான் உங்களுக்கு சில செயல்களையே செய்யாமல் இருந்தார். பலவிதமான இன்னல்கள், உங்களுடைய தாயாருக்கோ தகப்பனாருக்கோ உடல்நிலை சரியில்லாமல் அவளுக்கு ஒரு பெரிய விஷயத்தில் அவளுக்கு வைத்திய செலவு பண்ண வேண்டியதாக வந்திருக்கும். எல்லா விதமான சூழ்நிலைகளும் வந்திருக்கும். ஆனால் குரோரி வருஷம் சித்திரை மாதம் 18ஆம் நாள் 1/5/2024 புதன்கிழமை மாலை 5:20 மேல் ஒரு வருட காலத்திற்கு உங்களது ராசியை இந்த குரு பகவான் பார்க்கிறார். 7ஆம் பார்வையாக பார்க்கிறார். யோகம். பிரம்மாண்டமான யோகம் அப்படின்னுட்டு இது பொது பலன்ல சொல்றது. ஏன்னா குரு பார்வை இருக்குல்ல. ஆனா இந்த குரு பகவான் இந்த விருச்சிக ராசி உங்களுடைய ராசிக்கு இவர் பகையாளி. புரிந்து கொள்ளுங்கள். ஆனால் உங்களது ராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடியவர் செவ்வாய் பகவான். பூமிக்காரகன், ரத்த சம்பந்தப்பட்டவன், சகோதரக்காரகன் எல்லாம் சொல்லலாம். அவர் இந்த ராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் குரு பகவானுக்கு மித்ரு கிரகம். மித்ருனாக்க நண்பன். இந்த விருச்சிக ராசியிலே விசாகா நட்சத்திரம் 4ஆம் பாதம், அனுராதா நட்சத்திரம், அனுஷா நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்கள், ஜேஷ்டா நட்சத்திரம், கேட்டை நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்கள் அடங்கும். இந்த விசாகா நட்சத்திரம் 4ஆம் பாதத்திற்கு அதிபதியாக இருக்கக்கூடியவர் குரு பகவான். அதே அனுராதா நட்சத்திரம், அனுஷ நட்சத்திரத்துக்கு அதிபதியானவர் சனி பகவான். ஜேஷ்டா நட்சத்திரத்துக்கு அதிபதியானவர், அதாவது கேட்டை நட்சத்திரத்துக்கு அதிபதியானவர் புதன் பகவான். இல்லை, புதன் பகவான் அவர் கல்விக்காரன். அதனால் இவர் குரு பகவானுக்கு சத்ரு கிரகம். இதே சனீஸ்வர பகவான் இவருக்கு சமமானவர். ஏன்னா இவர் நீதிமான், அவர் அள்ளிக்கக்கூடிய சுபகிரகம். இவர் பாவி. பாப்பி. முழுக்கமே 100க்கு 100% சனீஸ்வர கிரகம் பாப்பி தான். அதனால தான் குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு பகையாளி. ஆனால் பகையாளியாக இருந்தாலும் இப்பொழுது இந்த ஒரு வருட காலத்திற்கு இந்த குருவினுடைய பார்வை உங்களுடைய ராசியிலே படுவதனாலே இந்த குரு பகவானுடைய பார்வை தான் பேசுமே தவிர மற்ற பகை வீடானது அவ்வளவு தூரம் பேசாது. பொதுவாக 7ஆம் பார்வை பார்க்கும் இந்த குரு பகவானுடைய பலனானது உங்களுக்கு 100% இருக்கும் அப்படியே சொல்லுவா. ஆனால் கண்டிப்பாக அந்த பகை வீடுங்கிறதுக்கு கழிச்சு போக ஒரு 80% உங்களுக்கு வேலை செய்யும். ஆனால் அந்த 80% முழுக்கவும் நமக்கு கிடைக்குமா? அதெல்லாம் நீ பார்க்க போகிறோம். இப்போ அதாவது இந்த விருச்சிக ராசி மையன்பர்களுக்கு திருமண தடையானது இருந்தால் இந்த ஒரு வருட காலத்துக்குள்ள அந்த திருமண தடையானது நீங்கிவிடும். அதே சமயம் விவாகமாகி திருமணமாகி
ஒரு 4 வருஷம் 5 வருஷம் ஆயிடுத்து, புத்திர பாக்கியம் இல்லை அப்படின்றவாளுக்கு புத்திர பாக்கியமானது கண்டிப்பாக வரும். ஏன்னா இவர் ஒரு புத்திரக்காரகன். இந்த குரு பகவான் புத்திரக்காரன் மட்டுமல்ல, கல்வியை அபிவிருத்தி பண்ணுறவர், நம்ம செய்யக்கூடிய தொழில் அபிவிருத்தி பண்ணக்கூடியவர், நமக்கு உத்தியோகத்தில் வந்து அபிவிருத்தியை கொடுக்கக்கூடியவர், சகல விதமான அபிவிருத்திகளை நம்மளுக்கு செய்யக்கூடியவர் இவர் தான். அதனால விருச்சிக ராசி மெய்யன்பர்கள் ஒன்றை மட்டும் நன்றாக கவனத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். இந்த ஒருவரோட காலத்திற்குள் உங்களுக்கு திருமணம் நடக்கும், புத்திரபாக்கியம் கிடைக்கும். செவ்வாய் பகவான் பூமிகாரகன் அதிபதியாக இருப்பதால் அயல் நாட்டுக்கு உத்தியோகம் பிரமாதமாக கிடைக்கும். அயல் நாட்டில் போய் படிக்கிறதுக்கு போகலாம், குழந்தைகள்லாம் மேல் படிப்புக்கு பிரமாதமாக போகலாம். சகல விதத்திலும் உங்களுக்கு வந்து சந்தோஷமானது கிடைக்கும். ஆனால் நன்றாக இப்பொழுது சொல்லக்கூடிய இந்த செய்தியை நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள். ஒவ்வொரு மனிதனுக்குமே அவன் பிறந்த அடுத்த நொடியே ஜாதகத்தில் எப்படி இருக்கிறதோ அதுதான் 50% பேசும். இந்த பயிற்சியெல்லாம் வருஷத்துக்கு ஒரு வாட்டி வரக்கூடிய பயிற்சியெல்லாம் நம்ம கிரகத்துக்கு வீட்டுக்கு வந்து விருந்தாளி வந்துட்டு போகிற மாதிரி தான். அதில் சுபமும் நடக்கும், அசுபமும் நடக்கும். ஆனால் ஜனன காலத்தில் நமக்கு எப்படி இருக்குங்கிற பார்த்தா தான் அதன் பிரகாரம் தான் இப்போ நமக்கு பலன் கிடைக்கும். அப்படி பார்த்தோமே ஆனால் இந்த விருச்சிக ராசி மெய்யன்பர்களுக்கு தாங்கள் ஜனனம் எடுத்த அந்த நொடி முதலே உங்களது ஜாதகத்தில் இந்த பிரகஸ்பதி கிரக பகவான் குரு பகவான் முழுவதுமே 100% சுபக்கிரகமாக இருக்கக்கூடியவர் அந்த நன் பிராமணன். இவர் உங்கள் ஜாதகத்தில் எங்கு அமர்ந்திருக்கிறார் என்று முதலில் பார்த்துக் கொள்ளுங்கள். இவர் பகையாளியாக இருக்கிறாரா, ஆட்சி பலம் பெற்றிருக்கிறாரா, உச்ச பலம் பெற்றிருக்கிறாரா, இதற்கு நட்பு கிரகமாக இருக்கிறாரா அல்லது நீச்சமாக இருக்கிறாரா என்றெல்லாம் ஆராய்ந்து பார்த்து கொள்ளுங்கள். அதே சமயம் இந்த குரு பகவான் உங்களது ஜாதகத்திலே இவருடைய சொந்த நட்சத்திரத்தில் இவருக்கு உரிதாக இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் புனர்பூசம், விஷாகம், பூரட்டாதி, இந்த 3 நட்சத்திரங்களில் அவர் அமர்ந்து இருப்பாரே ஆனால் உங்களுக்கு கெடுதல் செய்யக்கூடிய இடத்தில் அமர்ந்திருந்தாலும் நல்லதையே செய்வார். நல்லது செய்யக்கூடிய இருந்தால் தற்போது உங்களுக்கு நல்லதே நடக்கும் என்று இருந்தால் அது கண்டிப்பாக 100% உங்களுக்கு ஜெயமாகும். ஆனால் இதே குரு பகவான் உங்களது ஜனன காலத்திலே உங்களது ராசியிலே மித்ருக்கிரகமாக இருக்கக்கூடிய சூரிய பகவான், சந்திர பகவான், செவ்வாய் பகவான், இந்த 3 கிரகங்களுடைய நட்சத்திரங்களில் அமர்ந்திருப்பாரே ஆனால் உங்களுக்கு இந்த குரு பெயர்ச்சியானது நல்லதே செய்யும். ஏன்னா இவ 3 பேரும் வந்து இவருக்கு மித்ரு கிரகம். மித்ருனாக்க நண்பன். அதே சமயம் இந்த குரு பகவான் உங்களது ஜாதகத்திலே புத பகவான் மற்றும் சுக்கிர பகவானுக்கு இருக்கக்கூடிய நட்சத்திரங்களிலே அமர்ந்து இருப்பாரே ஆனால் இந்த குரு பெயர்ச்சியானது உங்களுக்கு 90% பிரமாதமாக கை கொடுக்கும். காரணம் என்னவென்றால் இவர்கள் இருவருமே இந்த 2 கிரகங்களுமே குரு பகவானுக்கு சத்ரு. ஏன்னா இவர் தேவகுரு, சுக்கிரன் வந்து அசுரகுரு, புதன் வந்து கல்விக்காரகம். இந்த கல்வியை அபிவிருத்தி பண்ணுறது இவர் தான். இவர் வாரி வழங்குவார் சுக்கிர பகவான், அதை வந்து அபிவிருத்தி பண்ணி நம்ம கொடுக்கக்கூடியவரே இவர் தான். அதனால தான்
இதே குரு பகவான் உங்களது ஜாதகத்திலே சனீஸ்வர பகவானுடைய நட்சத்திரத்தில் அமர்ந்திருப்பாரே ஆனால் இவருக்கு சமமானவர். சற்று பலன்கள் குறைவாக இருக்கும், அதாவது ஒரு 80% இருக்கும். காரணம் என்னன்னா, இந்த சனீஸ்வர பகவானோடு இந்த குரு பகவான் அவர் நட்சத்திரங்களிலோ அல்லது இந்த சனீஸ்வர பகவான் உங்களது ராசியில் அமர்ந்து இருக்கும் இடம், அதிலிருந்து அவருடைய பார்வையானது 3, 7, 10. இந்த பார்வையில் குரு பகவான் இருந்தாலும் அல்லது குரு பகவான் சனீஸ்வர பகவானோட சேர்ந்திருந்தாலும் உங்களுக்கு பிரம்மஹத்தி தோஷம் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. இதே குரு பகவான் உங்களது ஜாதகத்திலே ராகுனுடைய நட்சத்திரத்தில் அமர்ந்திருந்தால் உங்களுக்கு 85% தாராளமாக சுபபலன்கள் இந்த குரு பெயர்ச்சியில் கிடைக்கும். அதே சமயம் இந்த குரு பகவான் கேதுனுடைய நட்சத்திரத்தில், நிழல் கிரகங்கள் ராகு கேது 2மே நிழல் கிரகங்கள், அவருடைய நட்சத்திரத்தில் இவர் அமர்ந்திருந்தாலும் அல்லது கேதுனுடைய 7ஆம் பார்வையில் இவர் அமர்ந்திருந்தாலும் அல்லது கேது கிரகத்தோடு இவர் சேர்ந்திருந்தாலும் பிரம்மஹத்தி தோஷம். அப்ப இந்த பிரம்மஹத்தி தோஷம் இருந்ததுன்னா நீங்க என்ன பண்ணணும்? நேராக திருவிடை மருது மகாலிங்கேஸ்வரர் கோயில் போங்க. அங்கே போயிட்டு நான் சுவாமிக்கு அர்ச்சனை பண்ணிவிட்டு அங்கே போனேன்னா என்ன செய்யணும் எது செய்யணும்னு சொல்லுவா. அதை நிவர்த்தி பண்ணிட்டு வந்துட்டேன்னா இந்த குரு பயிற்சி உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்கும். இல்லைன்னா ஒரு 60% தான் உங்களுக்கு பலன் கிடைக்கும். அதைவிட மிகவும் முக்கியமானது என்னவென்றால், உங்களது ஜாதகத்திலே உங்களுக்கு தற்போது நடக்கக்கூடிய தசா, என்ன தசா நடக்கிறது என்று முதலில் பார்த்துக் கொள்ளுங்கள். சுபக்கிரக தசையா அசுபக்கிரக தசாவா என்று பார்த்துக் கொள்ளுங்கள். சுபக்கிரக தசா என்றால் சந்திரன், புதன், குரு, சுக்கிரன் இதெல்லாம் சுபக்கிரகங்கள். இவருடைய தசா நடக்குமே ஆனால் தற்போது கண்டிப்பாக உங்களுக்கு 90% வரை இந்த குரு பயிற்சியினுடைய பலனானது கிடைக்கப்பெற்று வாழ்க்கையிலே மிக 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 சூக்கியமாக இருப்பீர்கள். ஆனால் அதே சமயம் அசுப கிரகங்களுடைய தசா, அசுப கிரகங்கள்னா யார்? சூரியன், செவ்வாய், சனி, ராகு, கேது. ராகு கேது நிழல் கிரகங்கள். நீங்க தான் சொல்றீங்க சூரியனும் செவ்வாயும் வந்து இவருக்கு நண்பன் விட்டு, அப்ப எப்படி அது அசுப கிரக தசை? அந்த அசுப கிரகங்களாக இருக்கக்கூடிய தசா என்ற இருக்கும் ஒரே காரணத்தினால் உங்களுக்கு இந்த குரு பயிற்சியானது தாராளமாக ஒரு 85% வரைக்கும் கை கொடுக்கும். ஆனால் சனிதசை நடக்கிறதான் பார்த்துங்கோ. சனிதசை நடக்கிறவாளுக்கு வெறும் 80% தான் கிடைக்கும். அதே கேது தசை நடக்கிறவாளுக்கு கண்டிப்பாக ஒரு 75% தான் கிடைக்கும். அதனால ரொம்பவும் விளக்கமாக இந்த விருச்சிக ராசி மெய்யன்பர்களுக்கு சொல்லியிருக்கார். ஆகவே விருச்சிக ராசி மெய்யன்பர்கள் அனைவரும் இந்த குரு பயிற்சி வீடியோ பதிவினை ஆரம்ப முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து 1 வருட காலத்திற்கு அனைவரும் மிக மிக க்ஷேமமாகவும் சௌக்கியமாகவும் சகல ஐஸ்வர்யத்துடனும் சத்சந்தான பாக்கியத்துடனும் இருக்க வேண்டுமாய் உங்கள் அனைவரையும் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். நாளை ஆட்சி பலம் பெற்ற குரு பகவான் ஆட்சி பலம் பெற்ற 90 ராசி மெய்யன்பர்களுக்கு இந்த குரு பயிற்சியானது எப்படி இருக்கும் என்பதை பற்றி சொல்ல இருக்கின்றோம். சுபம் அஸ்தோ.